வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை பனையூரில் தாவேக சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பங்கேற்றுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதும் இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அனைத்து மாவட்டங்களினுடைய அந்த தலைநகரங்களில் இன்று இந்த அடையாள ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று கட்சியினுடைய தலைமையிலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அது தொடர்பான அறிக்கையும் நேற்று வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் அதாவது 120 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான இடங்களில் மாவட்ட செயலாளர்களினுடைய அந்த தலைமையில் பகுதி தொகுதி அணி நிர்வாகிகள் என ஒவ்வொருவரும் அந்த மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய இந்த எம்ஜிஆர் சிலையின் முன்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் அந்த கழகத்தினுடைய அந்த மாவட்ட செயலாளர் சரவணனுடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகின்றது. இதுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமை தாங்கி இங்கு இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளிடம் அந்த கோஷங்களை எழுப்பியும் தங்களுடைய அந்த எதிர்ப்புகளை எழுப்பியும் மத்திய அரசுக்கு எதிரான தங்களுடைய எதிர்ப்புகளை எழுப்பியும் கோஷங்களை எழுப்பியும்படி தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 200க்கும் மேற்பட்ட கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதாவது கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய இந்த சாலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த பகுதியில் 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ஒரே நேரத்தில் கூடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகின்றது. தற்போது வரை கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த கோஷங்களை எழுப்பி வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மத்திய அரசுக்கு எதிராகவும் அதே போல இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பியபடி தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.